ஒளி தீபங்களே ஹக்கீமியா உம்மை வரவேற்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த இல்முடைய இந்த வஹீயுடைய அமானிதத்தை சுமப்பதற்கான எதிர்கால ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய இந்த ஸ்தலம், இந்த வஹீயுடைய அமானிதம் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் வழங்கிய இந்த அமானிதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது தொடரான ஒரு வசியத், தொடரான ஒரு அமானிதம். இது ஒரு தனித்துவமான பிரத்யேகமான ஒரு பணி. இந்த பணியுடன், இந்த இல்முடன், இந்த வஹீயுடன் தொடர்பு பெற கிடைப்பது அது மாபெரும் ஒரு பாக்கியம். அது நம்முடைய முயற்சிகளினால் நமக்கு அடைய முடியுமான ஒரு பாக்கியம் அல்ல. அல்லாஹ் அவனுடைய அருள் கிருப தௌஃபீக்கினூடாக தேர்ந்தெடுத்து அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம். இந்த வஹீயுடைய இல்மை சுமந்த நபிமார்கள், அதிலும் குறிப்பாக முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த அமானிதத்தை விட்டு சென்றார்கள். இதை சுமந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தினர்கள், சஹாபாக்கள், அதுக்கு பின்னால் கடந்த 14 நூற்றாண்டுகளுக்கு மேலாக எல்லா காலங்களிலும் இதற்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்து அதற்காக வேண்டி வாழ்ந்த அந்த உலமாக்களுடைய அந்த வராசத், அந்த நிஸ்பத், அந்த தொடர்பை தான் நாம் இவ்வாறான நிகழ்வின் ஊடாக அந்த இஜாசா, அந்த சனதை தான் நாம் அடைகிறோம். இந்த உலகத்தில் அல்லாஹ் சில பாக்கியங்களை, சில மனிதர்களை தெரிவு செய்து வழங்குகிறான். அதில் மிக முக்கியமான, மிக பொறுமதியான, எந்த ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அறிவுக்கும் எந்த செல்வத்துக்கும் ஒப்பிட முடியாத ஒரு பெரிய பாக்கியம்தான் அல்லாஹுடைய கலாமுடன், குர்ஆனுடன் நமக்கு உண்டாகக்கூடிய நூறும். ஒவ்வொரு உம்மத்தினருக்கும் ஒரு ஷரஃப் இருக்குது, கண்ணியம் இருக்குது. இந்த உம்மத்தினருடைய, இந்த சமூகத்துடைய கண்ணியம் லிகுல்லி உம்மத்தின் ஷரஃபா வ ஷரஃபு உம்மதி அல் குர்ஆன். இக்ரா என்று ஆரம்பித்த இந்த மிஷன், முதலாவதாக இறங்கிய ஆயத், ஓதுவீராக, வாசிப்பீராக, இக்ரா என்று இறங்கிய அந்த பணி 23 வருட காலத்துக்குள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டத்துக்கு கட்டம் தேவையான குர்ஆனுடைய அத்தியாயங்களை இறக்கி முழு குர்ஆனையும் அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்தினார். இந்த 23 வருட காலம் என்பது இந்த தீனுடைய, இந்த ரிசாலாவுடைய ஃபவுண்டேஷன். அந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எப்படியான சவால்களுக்கு முகம் கொடுத்தார்களோ அதே சவால்களுக்கு நாமும் முகம் கொடுப்போம். இல்மை சுமந்திருக்கிற நாம், தீனை சுமந்திருக்கிற நாம், அந்த சவால்களுக்கு நாம் முகம் கொடுப்போம். அந்த சவால்களை வெற்றி பெறுவதற்கான வழியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் முஸம்மிலில் தெளிவாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அன்புக்குரிய மாணவர்களே, 2 சூறாக்களை தொடர்ந்து என்னுடைய உஸ்தாத் ஷேக் முஃப்தி தாஹா கரான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒவ்வொரு பட்டமளிப்பு விழாலையும் அவர் சொல்லுவார், இப்பொழுதுதான் நீங்கள் இல்முடைய பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இவ்வளவு நாளும் அந்த இல்முடைய பயணத்தை ஆரம்பிப்பதற்கான பயிற்சியை எடுத்திருக்கிறீங்க. இவ்வளோ நாளும் ஒரு டிரைவிங் ஸ்கூலுக்கு போயிட்டு டிரைவ் பண்ணுறதுக்கான தேவையான வழிகாட்டலை பெற்றிருக்கிறீங்க.
இப்போ உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் கிடைச்சிருக்குது, நீங்க ஒரு குவாலிஃபைடான ஆள் டிரைவ் பண்ணலாம். ஆனா இப்போதான் உங்களோட பணி ஆரம்பமாகுது. 2 சூறாக்களை எந்த நாளும் ஓதும்படியும் வாசிக்கும்படியும் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். ஒன்று சூரத்துல் முஸம்மில், 2வது சூரத்துல் ஜும்ஆ. அது முழுமையாக அதனுடைய தஃப்சீரை இந்த இடத்துல முன்வைப்பதற்கு நேரம் இடம் அளிக்காது. உலமாக்கள், மாணவர்கள் அந்த சூறாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பணியை நீங்க எப்படி செய்யணும், சூரா முஸம்மில்ல இந்த பணியை நீங்க எப்படி செய்யணும், இந்த பணியை செய்யும் போது சிலர் உங்களை பொய்ப்பிப்பாங்க, நீங்க சொல்றதை கேட்க மாட்டாங்க. ஆனா அவங்களோட விடயத்துல நீங்க யாரும் பெருசாக கவனம் செலுத்த வேண்டிய தேவையில்ல. அவங்களை என்னிடத்துல விட்டுடுங்க. இதுல மிக முக்கியமானதுதான் இந்த இல்ம் நம்மை அல்லாஹுடன் தொடர்படுத்தக்கூடிய எங்களுக்கு அந்த அன்பு, முஹப்பத், அந்த தௌக் வர வேண்டும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அதை நசீபாக்க வேண்டும். இது ஒரு தனித்துவமானது. இதை ஏனைய பணிகளுடன், ஏனைய விவகாரங்களுடன் ஒப்பிட முடியாது. அந்த விவகாரங்கள் முக்கியமானது, மக்களுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடிய ஏராளமான விடயங்கள் இருக்குது. அதில் எல்லாத்திலையும் முஸ்லீம்கள் ஈடுபட வேண்டும், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் முஸ்லீம்களுடைய அடிப்படையான விடயங்களை பாதுகாக்கக்கூடிய இந்த பணியில் ஒரு சாரார் இருந்து கொண்டே இருக்கணும். குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீலா அவ் ஸித் அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீலா. இரவுடைய வணக்கம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இரவு வணக்கத்தில் இன்பத்தை, இரவு வணக்கத்தில் ஒரு சுவை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும். அது கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல. அறவாசியா, மூன்லொண்டா, காவாசியா, அவ் ஸித் அலை, அதை கொஞ்சம் அதிகாரிங்க. வரத்திலில் குர்ஆன தர்தீலா, குர்ஆன ஒழுங்கான முறையில் தர்தீலாக. எங்களுடைய தனித்துவம் இந்த கலாம், எங்களுடைய தனித்துவம் இந்த குர்ஆனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள்ல ஏராளமான கடமைகள். அதில் முதலாவது தான் குர்ஆனை நேசிப்பது. குர்ஆனை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கையாக, குர்ஆனையே நம்முடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வது. குர்ஆனை நம்முடைய வாழ்க்கையாக மாற்றுன்றது என்ன அர்த்தம் என்றா, குடும்பத்தையோ தொழிலையோ எல்லாத்தையும் விட்டுட்டு குர்ஆனோட இருக்கிற அர்த்தம் அல்ல. சூரா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா முஸம்மில்ல கடைசி அல்லாஹ் சொல்றான், ஃபக்ரஉ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன் அலிம அன் சயகூனு மின்கும் மர்தா. அல்லாஹ் நல்லா அறிஞ்சிருக்கிறான், உங்கள சிலவங்க நோயாளியாக இருப்பாங்க. அலிம அன் சயகூனு மின்கும் மர்தா வ ஆகரூன் யضربون في الارض يبتغون من فضل الله. உங்கள சிலர் வெளியே போயிட்டு அல்லாஹ்வுடைய ஃபضல, ஹலாலான சம்பாத்தியத்தை நீங்க சம்பாதிப்பீங்க. ஆனா அந்த நேரத்திலும் ஃபக்ரஉ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன் வ ஆகரூன யுகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ். இன்னும் சிலர் அல்லாஹ்வுடைய தீனையும் மனித இனத்தையும் நேர்மை நியாயத்துக்காக வேண்டி ஜிஹாத் செய்வார்கள். இங்கே கிதால் செய்வார்கள். ஜிஹாதில் கிதால், போரிடுவார்கள், ஆயுதத்தெடுத்து போரிடுவார்கள். அவர்களும் போரிடுகிறார்கள். ஆனா அவர்களும் ஃபக்ரஉ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன். எல்லோருமே தொழில்ல ஈடுபடுறவங்களும் ஃபக்ரஉ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன். குர்ஆன்ல எவ்வளவு பகுதி ஏழுமோ அதுல நீங்க அன்றாடு நாளாந்தம் ஓதிக்கொண்டே இருங்க. இரவு நேரத்தில் ஓதுங்க, பகல்ல ஓதுங்க. இதுதான் எங்களுடைய நிஸ்பத். இந்த நிஸ்பத் அன்புக்குரிய மாணவர்களே, உலமாக்களே, இதை நாம் தொடர வேண்டும். 2வது சூரா தான் சூரத்துல் ஜும்ஆ. சூரத்துல் ஜும்ஆல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இல்மை சுமந்த யூதர்கள், இந்த இல்மை சுமந்த அஹ்லுல் கிதாபுடைய விடயத்தை ஆரம்பமாக இந்த ஃபضல, இந்த சிறப்பு அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான். இந்த பணியை நாம் சுமந்திருக்கிறோம். يسبح لله ما في السماوات وما في الأرض الملك القدوس العزيز الحكيم هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة. இந்த பணியில் ஒன்று
இல்முடைய பணி. சிலருக்கு தான் எல்லா பணியிலையும் ஈடுபடக்கூடிய ஆற்றலும் திறமையும் நேரமும் கிடைக்கும். அது அப்படியானவங்க மிகவும் குறைவு. சிலருக்கு இந்த பணியில் ஒன்றைதான் செய்யலாம். சிலர் முழுமையாக தன்னை இல்முக்காக வேண்டி அர்ப்பணிப்பார்கள். எங்களுடைய ஷேகுர் ரஹ்மானி ஜிப்ரி ஹதரத் அவங்கள்ட்ட கேட்டுங்கண்டா, அவர் கடந்த 50-60 வருடமாக மாணவர்களுக்கு இல்ம கடித்து கொடுக்கக்கூடிய அந்த பணியில் இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய மாணவர்கள் வெளியாகி பல பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அல்லாஹ் எங்களுக்கு எந்த பணி எந்த ஹித்மத்தை தானோ அந்த ஹித்மத்தை இத்கானாக இஹ்சானாக முறையாக அழகாக, நாங்கள் யாரையும் இன்னொருத்தருடன் ஒப்பிட முடியாது. நாம் ஒவ்வொருத்தரும் தனித்துவமானவர்கள். அல்லாஹ் எங்களுக்கு ஒரு பணி, அந்த பணியை நாம் தெரிவு செய்யும். அது இல்முடைய பணியாக இருக்கு. வரவேற்கும்